Hi friends, welcome to Kishore Kitchen. இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல வந்து வாழைக்காய் ஃப்ரையும் மோர் குழம்பும் பண்ண போறோம். அதுக்கு வாழைக்காய் வந்து நான் அரை இதா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். வாங்க இத ஃப்ரை பண்றதுக்கு மசாலா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு பவுல் எடுத்துக்கேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், கடலை மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு கொஞ்சம் 1 ஸ்பூன் போடுங்க. உப்பு தேவையான அளவு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிக்கன் 65 மாதிரி வாழைக்காய் 65. மோர் குழம்புக்கு வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷு. ஓகே, இது ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கு தேவையானதை எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம், 1 ஸ்பூன் மிளகு, சீரகம் 1 ஸ்பூன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு மஞ்சள்தூள், குழம்பு திக்கா வர்றதுக்காக 1 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1 ஸ்பூன் அரிசியும் நான் வந்து ஊற வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்து அரைச்சிடலாம். வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, இந்த அளவுக்கு ரொம்ப மையா இல்லாமல் இந்த அளவுக்கு அரைச்சா போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுறலாம். ஒரு கடாயை வச்சுட்டேன். 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிடலாம். எண்ணெய் காயட்டும். கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதில் கடுகும் உளுந்தும் சேர்ந்துருக்கு, அதனால இதையும் போட்டுக்கலாம் 1 ஸ்பூன். இல்லைன்னா தனித்தனியாக போடணும். கடுகு வெடிக்கட்டும். வெங்காயம் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை கொஞ்சம்,
தக்காளி ஒன்று, சின்ன தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன். இது காரமே அந்த மிளகும் பச்சை மிளகாயும் தான் அந்த மோர் குழம்புக்கு காரம். அதை நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டோம். இருந்தால் ஒரு பச்சை மிளகாய் வந்து 2ஆக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம். வேறு மசாலாலாம் அதுக்கு கிடையாது. அதனால ஒரு பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா நறுக்கி போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போடுவோம், வதங்கட்டும். லைட்டாக மஞ்சள்தூள், ஏற்கனவே அதில் கொஞ்சம் அரைச்சிருக்கோம் தேங்காயில் போட்டு. வதங்கிடுச்சு. வதங்கினோடனே இந்த தேங்காய் இதில் ஊற்றிடலாம். இந்த மசாலா ஊற்றிடலாம். தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். ஏற்கனவே நம்ம வந்து மோர் ஊற்ற போகிறோம், அதனால பார்த்து தண்ணி கொஞ்சமாகவே ஊற்றிக்கிடலாம். லிட்டு 3 வெண்டைக்காயை வதக்கி போட்டிருக்கேன். அதுவும் வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மோர் ஊற்றிக்கோங்க. மோர் வந்து ஊற்றிட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு கொதியில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இல்லைன்னா தெரிஞ்சு வரும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். கொதிச்சோடனே ஆஃப் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஒரு கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மோர் குழம்பு. அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அவ்வளோதான். கொஞ்சம் லேசாக மல்லித்தலை இருந்தால் தூவிக்கலாம். ஓகே. அடுத்து வந்து இப்போ வாழைக்காய் வந்து நம்ம வாழைக்காய் 65 வந்து ஃப்ரை பண்ண. வாழைக்காய் நல்லா ஊறிடுச்சு. இங்கே எண்ணெய் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொரு வாழைக்காயாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒன்றொன்னா போட்டால் நேரம் ஆயிரும். எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ வாழைக்காய் போட்டுக்கலாம். ஏற்கனவே வாழைக்காய் வந்து அரைப்பா தான் வெந்துருச்சு. வெந்ததை தான் நம்ம வந்து மசாலா போட்டு ஊற வச்சுருக்கோம்.
அதனால இது வேகமாக வெந்துடும். இப்போ இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. மோர் குழம்புக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை நல்லாயிருக்கும், அதே மாதிரி இதுவும் நல்லாயிருக்கும் வாழைக்காய் ஃப்ரை. நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, எடுத்துக்கிடலாம். இது மாதிரி எல்லா வாழைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. எல்லா வாழைக்காயும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. வாங்க ஒரு தட்டில் சர்வ் பண்ணலாம். வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி, வாழைக்காய் 65 ரெடி, சுட சுட சாப்பாடு ரெடி. வாங்க சாப்பிடலாம். நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.